Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் தொடர்ச்சியாக இறங்கிக்கிட்டே இருக்குது. 23,700 அப்படின்னு திருப்பி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, எந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பட் ஆல்சோ பேங்க்கில் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகுது. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு குறிச்சிட்டு கேட்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம். ரைட். ஸோ பேங்க்கில் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இது எதை இண்டிகேட் பண்ணுது? மார்க்கெட் வந்து டவுனாக இருக்கிறதுனால பேங்க்கில் எல்லாரும் பணத்தை டெபாசிட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ எல்லா பேங்க்கோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா டெபாசிட் மொபிலைசேஷன் தான், ரேதர் தென் அட்வான்ஸ். அது என்ன காரணம் அப்படின்னா, டிமாண்ட் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு இது கார்பரேட்லேருந்து பெரிய லெவலில் டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு காரணத்தை நீங்கள் தான் சொல்லணும். ஏன் டெபாசிட் வந்து ஈஸியாக கிடைக்கிது இப்போ பேங்க்குக்கு? ஒரு காரணம் இல்லை, பல காரணம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு காரணம் சொல்கிறீங்களா? அது ஒரு காரணம் டெஃபினட்டாக. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்னும் ஷார்ட்லி குறைய போகுது. இன்னும் பிப்ரவரியோ மார்ச்சோ குறைச்சிருவாங்க ரெப்போ ரேட்டு. அது குறைச்சினா டெபாசிட் ரேட்டும் அதோடு சேர்ந்து குறையும். அதனாலேயும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து டேர்ம் டெபாசிட் போட்டு இப்போயே செக்யூர் பண்ணிக்கலாம். 1 இயர் 2 இயர் அது மாதிரி 3 இயர் பீரியடில். அது ஒன்று இருக்குது. பட் முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்குது. செக்யூர் பண்ணிக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும்பொழுது டெபாசிட் பண்ணால் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்ச பிறகும் இன்றைக்கி போட்ட இன்ட்ரெஸ்ட் அப்படியே கண்டினியூ ஆகுமா அவங்களுக்கு? இல்லை, ஒன்ஸ் வந்து நீங்கள் டேர்ம் டெபாசிட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்துருக்காங்களோ அது கண்டினியூ ஆகும். அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. அது நடுவில் எல்லாம் மாற்ற மாட்டாங்க. அதனால எல்லாம் செக்யூர் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் இப்போயே செக்யூர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதோட இன்னொரு காரணம் இருக்குது மெயினாக. அதுதான் இன்னொரு காரணம்னா ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் அந்த காரணமாக தான் இருக்கும். மார்க்கெட் வந்து நல்லா இல்லைங்கிறதுனால பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்களோ? கரெக்டு. மார்க்கெட்டு சரியில்லை, இங்கேருந்து ஒரு அன்சர்டன்ட்டி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சர்டனாவது 45 டேஸ்க்கோ 60 டேஸ்க்கோ இங்கே போட்டுட்டா ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லி போடுறதுனாலையும் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்புறம் மொரோவர் ஆர்பிஐயோட டைரக்ஷன் பாருங்கள் என்ன சொன்னாங்க. இந்த கிரெடிட் டெபாசிட் இது வந்து ரேஷியோ வந்து 75 மேலே போகக்கூடாதுன்னு ஒரு டைரக்ஷன் வர கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலையும் எல்லா பேங்க்கும் ஒர்க்கிங் ஆன் தட், எஸ்பெஷலி அந்த ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தான். இப்போ HDFC பாருங்கள், ஆஃப்டர் த மர்ஜர் கூட 110 கிட்ட இருந்தது. டெபாசிட்டோட ஜாஸ்தி லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மெர்ஜரோட ப்ராப்ளத்தினால. அதை இப்போ குறைச்சிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. ஈவன் அவங்களோட லோன் போர்ட்ஃபோலியோ சில இதில் கூட அதை கூட விற்றுட்டாங்க. ஒரு 42,000 crores ஒர்த் ஆஃப் லோன் போர்ட்ஃபோலியோ இன்னொரு பேங்க்குக்கு விற்றுட்டு இவங்கள லோன் அமௌண்ட்டை குறைச்சிருக்காங்க. தட் இஸ் கிரெடிட் அமௌண்ட்டை குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து ஸ்லைட்டாக இவங்களுடைய இது வந்து குறைஞ்சிருக்கு. தட் இஸ் அட்வான்சஸ்ஸு கம்பேர்ட் டு டெபாசிட் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. தட் இஸ் இது 100% அப்படின்னா அது 99%, 99.5% அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ தான் குறைய ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனால் ஆர்பிஐ சொன்னது என்ன, 75%க்கு மேலே நீங்கள் வந்து லென் பண்ணக்கூடாது. தெர் இஸ் 100 rupees உங்ககிட்ட டெபாசிட் இருந்துச்சுன்னா 75 ரூபா தான் லோனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் ஈஸியாக மீட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட்டை. ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்எல்ஆரில் போட்டு வச்சுருக்காங்க. அட்வான்சஸ் கொடுக்காம எஸ்எல்ஆரில் போட்டு அந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ஆர்பிஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணோன்னு சொன்னனால எல்லா பேங்க்ஸும் இந்த டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு அண்ட் அதர் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா லைக் பேங்க் ஆஃப் பரோடாவாக இருக்கட்டும், இல்லைனா பஞ்சாப் நேஷ்னல் பேங்காக இருக்கட்டும், எல்லாருமே டெபாசிட்டுக்கு தான் இப்போ வந்து இது ஆர் கோயிங் அரவுண்ட் சொல்லலாம். ஓகே. அண்ட் மறுவார் பாருங்கள், அட்வான்ஸஸில் வந்து என்ன டிமாண்ட் இருக்குது? ஒன்று கார்பரேட்லேருந்து டிமாண்ட் இல்லை. கார்பரேட் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் ஆகணும். அட்லீஸ்ட் 75%க்காவது மேலே இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து தில்லாக வந்து இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க, இல்லாட்டா எக்ஸ்பேண்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்போ அந்த லெவலுக்கு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இல்லைன்னா அவங்க பாரோ பண்ண போகிறதில்ல, புது ஃபெசிலிட்டியும் போட போகிறதில்ல. அப்புறம் மோரோவர் நிறைய ஐபிஓலேருந்து கூட பணம் வந்து அவங்க என்ன இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்கிறாங்க, ரீபேமெண்ட் ஆஃப் லோன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் நிறைய நடந்துகிட்ருக்கு வேறு. அண்டு அப்புறமேல ஆர்பிஐயோட கெடுபிடி ஆல்சோ என்ன சொன்னாங்க, அன்செக்யூர்ட் லோனில் நிறைய டிஃபால்ட் ஆகிடுது. ஸோ அதில் லென் பண்ணாதீங்க. என்பிஎஃப்சி லென் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதனால் வந்து டெபாசிட் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ரதர் தென் அட்வான்ஸோட அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குவார்ட்டர் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் பேங்க்குடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, பெரிய லெவலில் க்ரோத் இருக்காது.
அண்டு அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆவாங்க, அதே பொசிஷனில் இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அந்த ரிட்டைல் லெண்டிங் இருப்பாங்க, எஸ்பெஷலி இந்த அன்செக்யூர்டு செக்ஷன்லேருந்து உங்களுக்கு என்பிஏ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த கிரெடிட் காஸ்ட்னு சொல்கிறோம் பாருங்கள், அது கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரிஸ்க் ப்ரொவிஷன்ஸ் போடுறாங்க பாருங்கள், அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சி when the பேங்கிங் செக்டார் டவுன் ஆச்சுன்னா தென் ஜிடிபி சிவியர் அஃபெக்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன் தட் ஜிடிபி ஆஃப் த Q3 வர்றப்ப தட் இஸ் February எண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி இருக்கும். தட் இஸ் லெஸ் தென் 5 தான் இருக்கும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா பிட்வீன் 4.5லேருந்து 5க்குள்ளே தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ மார்க்கெட் டவுனாக இருக்குது, நிறைய அன்சர்டன்ட்டி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னா எந்த பக்கம் போகலாம்? கோல்டு பக்கம் போயிடலாமா? நீங்களே ஆன்சரும் சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் இப்போ கோல்டோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இதாக இருக்கும். இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த என்டையர் 2024 பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த அட்டென்ஷன் வந்து கோல்டு சைடில் திரும்பிடுச்சு. நம்ம வந்து இதை நிறைய வீடியோவில் கூட நம்ம போட்டு இதை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். நம்ம அதாவது கோல்டோட ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்குது, அதனால் இந்த டைமில் வந்து வாங்கலாம், கோல்டை வாங்கலாம். அண்டு கோல்டு வாங்குறதா இருந்தால் எந்த மாதிரி கோல்டு வாங்கலாம் அப்படின்னு கூட பேசிகிட்டு இருந்தோம். அண்டு இப்போ வந்து இப்போ கோல்டு கம்பெனியை வாங்கலாமா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண் கோல்டோ சென் கோல்டு, ஸ்கை கோல்டு, அது மாதிரி நிறைய இருக்குது, அதை வாங்கலாமா? இல்லாட்டா கோல்டு ETF வாங்கலாமா? இல்லாட்டா ஃபிசிக்கல் கோல்டு அதை வாங்கலாமா? இல்லாட்டா சாவரின் கோல்டு பாண்டு அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தால் வாங்கலாமா அப்படிங்கிறது வரல. ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி நம்ம எக்ஸாமின் பண்ணோம். நம்ம இப்போ தான் இந்த சாவரின் கோல்டு பாண்டை பற்றி கவர்மெண்ட்டும் பேசலை, ஆர்பிஐயும் பேசலை. ஸோ அது இனிமேல் வராதுன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதனாலையும் இந்த செகண்டரி மார்க்கெட்டில் இது ரொம்ப ஹை ப்ரீமியத்தோட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கிறது கோல்டு பீஸ், அதாவது ETF. ஸோ நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2007 ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மார்ச் மாதத்தில் 9 ரூபா 47 பைசா. ஓகே. இன்றைக்கி 64 ரூபாய்க்கு மேலே கோட் ஆகிட்டு இருக்கு. ரைட். 580% மேலே குரோ ஆகிருக்கு. ஆல் டைம் ஹைன்னு பார்த்தோன்னா. ஸோ 17 வருஷத்தில் 580% குரோ ஆகிருக்கு. இந்த க்ரோத் எப்படி பார்க்குறீங்க? நம்ம வந்து இந்த டைமில் கோல்டை சூஸ் பண்ணுறது சரிதானா? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டும் டோட்டல் ட்ரேடட் வால்யூம் இந்த எக்ஸ்சேஞ்சில் என்னன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ETF மட்டும் 26,587 crores ட்ரேட் ஆகிருக்கு ETF. அதுக்கு முந்தின வருஷத்துக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா 9,800 crores தான் இதாக இருக்குது. ஸோ 2024 வந்து கோல்டோட இது வந்து நியர்லி 2.5 டைம்ஸ்னு கூட சொல்லலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வால்யூம். அப்போது நேச்சுரலி எல்லாரும் மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க எதை வாங்கணும் அப்படிங்கிறது, கரெக்டாகவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது, அப்புறமேல ஸ்டோர் பண்ணி ஆகணும் வேறு, அது எங்கேயாவது ஒரு இடத்துல கரெக்டாக. ஸோ இதனால் வந்து இதுக்கு வந்து ஆல்டர்னேட் வந்து பார்த்தா பெஸ்ட்டு வந்து இதுதான் ETF அந்த மாதிரி. அதில் வந்து நிறைய பேர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சொன்ன நிப்பான் குரூப்பும் சரி, அதே சமயத்தில் ஈவன் ஸ்டேட் பேங்க் கூட ஒரு ETF வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே ETF வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஹைலி அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருந்தனால நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் மட்டும் இது வரைக்கும் கோல்டு கொடுக்காத, இந்த ரீசன்ட் டைமில் கொடுக்காத அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நியர்லி 29% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கோல்டு மட்டுமே. ஸோ அதனால் இது ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. அண்டு இது பார்த்தா நெக்ஸ்ட்டு ஃபோர்சியபிள் ஃபியூச்சர் இதை பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் கோல்டில். ஏன் அப்படின்னா வேறு எந்த இதுவும் இந்த டைமில் நம்ம பார்க்கவே முடியாது வேறு. அண்டு ஷேர் மார்க்கெட்டில் டவுன் ஆகிருக்கு, ஒரு நாள் ஏறுது, இப்படி தான் போயிட்டுருக்கு.
அண்டு ட்ரம்ப்லேருந்து வந்ததுனால பெரிய அன்சர்டன்டி இருக்குது. அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது வேறு. அப்புறம் இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் எந்த இடத்துல வார ஆரம்பித்தாலும் அது முடிவுக்கு வர்ற மாதிரியும் தெரியல. ஏதாவது யுக்ரைன் வாராக இருக்கட்டும், இல்லாட்டா இங்கே இஸ்ரேல் சைடில் இருக்கட்டும், அன்சர்டன்டி தான் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இதை தவிர சிரியாவில் வர நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்சர்டன்டி இருக்கும்போதும் இந்த கோல்டுக்கு வந்து அந்த மதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் போல் இருக்குது. அதனால் வந்து இந்த கோல்டை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. அதுதான் வந்து மார்க்கெட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அந்த க்ரோத்தில். அதே மாதிரி 2025 இது கண்டினியூ ஆகுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ கோல்டை வந்து நீங்கள் மட்டும் சொல்லலை, ஆர்பிஐயுமே அதான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோல்டு ரிசர்வ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த Q3 வந்து 853.63 டன்ஸ் கோல்டு ரிசர்வ் ஆர்பிஐ. ரைட்டு. அதான் அவங்களும் கன்சிஸ்டன்ட் ஆகும். நம்ம மட்டும் இல்லை, ஈவன் சைனா சென்ட்ரல் பேங்க் ஆல்சோ, இந்த ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க் ஆல்சோ எல்லாமே கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டாலரில் வந்து ஒரு இது இருக்குது, எவ்வளோ தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா அவங்க அமெரிக்கா வந்து இந்த டாலரை வெப்பனாக யூஸ் பண்ணி அவங்க வந்து இது பண்ணுறாங்க, சாங்ஷன்லாம் இம்போஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது கேட்காத கண்ட்ரி மேலே சாங்ஷன்லாம் வேறு இம்போஸ் பண்ணுறாங்க. அதனாலையும் ஆர்பிஐ அந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கோல்டுக்கு பார்ட் ஆஃப் த ரிசர்வ்ஸ் வந்து கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு இது பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்தியா கூட பாருங்கள், கோல்டு வந்து லண்டனில் வச்சுருந்தாங்க, அங்கே இருக்க ரிசர்வ்ஸில் வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கேருந்து மூவ் பண்ணி எல்லாத்தையும் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இந்தியாவும் வந்து அமெரிக்கா சொல்கிறதோ இல்லை யூரோப் சொல்கிறதோ சில இதில் ஃபாலோ பண்ணதில்லை, எஸ்பெஷலி அந்த யுக்ரைன் அண்ட் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுற இஷ்யூஸில். ஸோ அதனால் நமக்கும் ஒரு சாங்ஷன் நாளைக்கு வந்துருமோ அப்படின்னு அந்த ஃபியரில் கூட அங்கேருந்து கோல்டை ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ ஒரு போர்ஷன் வந்து மேஜர் போர்ஷனை இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஓகே, இது இல்லாமல் ஏதாவது வேறு ரீசன் இருக்கா சார் கோல்டு இந்த அளவுக்கு இப்போ மேலே போயிட்டே இருக்கீங்கிறது? நீங்கள் சொன்னீங்க ஆர்பிஐ பற்றி சொன்னீங்க. நான் வந்து இண்டிவிஜுவல் அவங்க ரிட்டர்ன் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கிது 29% அப்படின்னு. ஸோ இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு கூட பாருங்கள், அவங்க இந்த நிறைய ரிசர்வ்ஸ் கையில் வச்சுட்டே இருக்காங்க, கேஷ் ரிசர்வ்ஸாக. ஏன்னா எஸ்ஐபி போராகிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, மாதம் 25,000 கோடி அது மாதிரி வந்துட்டுருக்கு. அப்போ வந்து இந்த கேஷ் ரிசர்வ்ஸை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி இவங்களுக்கு மல்டி அசெட் ஃபண்டுன்னு இருக்குது, அதில் கோல்டு வாங்கலாம். ஸோ அதில் வந்து நிறைய இது பண்ணுறாங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த போர்ட்ஃபோலியோவே வந்து மெயின்ட்டு ஃபார் டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸுக்கு தான். அதனால் இந்த கோல்டுக்கு நல்லா ரிட்டர்ன் கொடுக்குறனாலையும் அதுலேயும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நிறைய மியூச்சுவல் ஃபண்டு வந்து இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா ஈவன் இந்த ஹைப்ரிட் ஃபண்டு இருக்குது பாருங்கள், அவங்க கூட கோல்டில் எல்லாம்னு சொல்ல முடியாது, ஹைப்ரிட் ஃபண்டு இந்த கோல்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈவன் மியூச்சுவல் ஃபண்டும் இதை சேஸ் பண்ணுறனாலையும் இந்த கோல்டு விலை ஏறுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அதனுடைய டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? இப்போ அதில் கூட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் கூட ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் இருக்குது, அது கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த 12.5% வந்து அந்த லாங் டேர்ம் இதுக்கு கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இப்போ 10% 12%, இப்போ 12.5 ஆக்கிட்டாங்க. இந்த இதில் என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து கோல்டு வந்து அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை வந்து ஸ்லாபில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அந்த இண்டிவிஜுவல் ஸ்லாபில். இப்போ வந்து அதுக்கும் இந்த இது கொடுத்துட்டாங்க. அதனால் 12.5% தான் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் இன்கேஸ் ஆஃப் லாங் டேர்ம் கெயின் இருந்துச்சுன்னா அதில். ஓகே, ஸோ அதனால் அந்த ஒரு சேஞ்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஸோ கோல்டுக்கு இனிமேல் வந்து 1 இயருக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா 12.5% தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும். ஓகே, கோல்டு மாதிரியே இன்னொரு பொருளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா அது டைமண்ட்னு சொல்லலாம். ஆமாம், ஆனால் இந்த இடத்துல நம்ம கோல்டையும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இந்த இடத்துல கோல்டையும் டைமண்டையும் ஒன்றா வச்சு பார்க்கலாமா? டைமண்ட்லையும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்லை, அது பார்க்கவே முடியாது. இந்த டைமண்டோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, இந்த பாஸ்ட் 20-25 இயர்ஸாக இந்த டைமண்டோட விலை ஏறவே இல்லை ஆக்சுவலாக. அதாவது 2007-8 அந்த டைமில் ஒரு படம் வந்துச்சு, டைமண்ட்ஸ் ஆர் ஃபார் எவர் அப்படின்ட்டு, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மூவி, நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். அது டைட்டிலே டைமண்ட்ஸ் ஆர் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ மதிப்பு இருந்தது ஆக்சுவலாக அந்த டைமில். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவ்வளோ மதிப்பு இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா லேப் க்ரோன் டைமண்ட் வந்துருச்சு, இதோட விலையும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேச்சுரல் டைமண்டோட விலையும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. லேப் க்ரோன் டைமண்ட் பார்த்திங்கன்னா 75% ஆஃப் தி நேச்சுரல் டைமண்டில் விலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது வந்து இன்னும் ஃபர்தராக டிக்ளைன் ஆகிட்டு போகும் போல் இருக்குது.
அண்ட் இதனாலேயே இந்த டைமண்டுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கோல்டையும் டைமண்டையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது ஆக்சுவலாக. அதனால் வந்து இன்ஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து டைமண்ட் வாங்குறதுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக கோல்டே ஜாஸ்தி வாங்குறாங்க. ஸோ வாங்கணும்னு நினச்சா அவங்க கோல்டு போய் வாங்குறாங்க ரேதர் தென் டைமண்டை ப்ரிஃபர் பண்ணுறதோட. ஸோ இதனாலையும் டிமாண்ட் ஃபார் கோல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஃப்யூச்சரில் இதோட இன்னும் மோசமாக தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே. ஸோ ஜென்ரலாக கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அதாவது டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடையுது. ஆமாம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சே. 84 அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து 85 65 இப்போ 86 போயிடும் போல, இன்னும் கொஞ்ச நாள் இதாகிடும் போல. அப்போ அது குறையும் போது இது கோல்டு எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் கோல்டு விலை ஏறி போயிடும். அதே சமயத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ராடில் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்பொழுதுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா கோல்டுக்கு மதிப்பு வந்து கூட ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து சூன் இந்தியாவுக்கும் வரப்போகுது, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைப்பாங்க. அதனால் இன்னும் அது ஃபர்தராக வந்து அதுக்கு அட்ராக்ஷன் தான் இன்க்ரீஸ் ஆகும் கோல்டுக்கு. ஸோ ஒரு எஸ்ஐபி பண்ணுறவங்க இந்த மாதிரி அசட் கிளாஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ண எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். திருப்பி சாவரின் கோல்டு பாண்ட் கொடுப்பாங்களா? நோ சான்ஸ். அது கவர்மெண்ட்டுக்கு இதனால் ஹெவி லாஸஸ் இருக்குது. அதனால் வந்து திருப்பி அது வரும்ன்ட்டு எதிர்பார்க்க முடியாது. அண்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் பாருங்கள் நவம்பரோட இம்போர்ட் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்டு ஹியூஜ் டெஃபிசிட் வந்து இருந்தது. அண்டு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மெயினாக வந்து கோல்டு இம்போர்ட்னால தான். ஏன்னா இவங்க கஸ்டம் டியூட்டியை குறைச்சாங்க. அண்டு 15% வந்து 6% ஆக்குனாங்க. அண்ட் அதனாலேயே கோல்டு இம்போர்ட் வந்து சிவியர் ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபெஸ்டிவ் சீசன் வேறு, அதனாலையும் சொல்லலாம் நம்ம. பட் அது கண்டினியூ ஆச்சுன்னா மேபி திருப்பியும் அந்த கஸ்டம் டியூட்டி இம்போஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க ஆன் கோல்டு. ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ மென்ஷன் பண்ணியிருக்க ETF நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் வெப்சைட் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிஜிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்லபடியாக மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.